வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, செப்டம்பர் 19 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே சீரிய வழிகள் குறித்து பேசுகிறார். வாருங்கள் கேட்போம். தவம் செய்யும்போது மனத்தினை உள்ளிருத்த சொல்லுகிறீர்கள், ஆனால் மனம் அலைபாய்கிறதே, தொடர்ந்து ஏதோதோ எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே, என்ன செய்ய என்று கேட்கிறார்கள். அதுதான் இயல்பு, மனத்தின் இயல்பே அதுதான். வாழ்க்கையில் இது நாள் வரை நாம் செய்த பெற்ற அனுபவங்கள் அது நம்முள்ளே பதிவாகி தொடர்ந்து எழுச்சி பெற்று வந்து கொண்டிருப்பது தான் இயல்பு. அது தவத்தினை ஆழ்ந்து பயின்று அதனை தொடர்ந்து பழகி வருவதன் மூலமாக மனதிற்கு வலுவினை கூட்ட முடியும். அப்படி வலுவினை கூட்டிய பிறகு நாம் எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியும், அவ்வளவுதான். அதாவது எண்ணத்தில் ஓர் ஊர்மையை ஏற்படுத்த முடியும். எண்ணமற்ற நிலை என்பது இயலாது. அது உடலை விட்டு உயிர் போன நிலையில் மட்டுமே சாத்தியம். எனவே எண்ணம் அற்று வாழ்கிறேன் என்று யாராவது முயற்சி செய்தால் அது வீண் முயற்சி என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள். குண்டலினி யோகம் என்பது 4 தன்மைகளை உடையது. அகநோக்கு பயிற்சி என்று சொல்கிறார்கள். அதாவது தவம். அதற்கடுத்ததாக இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்கிறார்கள். அதாவது நம்முடைய செயல்களை சரிபடுத்துவதற்கு, நம்முடைய செயல்களிலே ஒழுங்கு ஏற்படுவதற்கு நம்மை நாமே தற்சோதனை செய்து கொள்கிற ஒரு பயிற்சி. அது மிக முக்கியம். அதற்கு பிற்பாடு அதன் மூலமாக வினை தூய்மையை ஏற்படுத்தி கொள்வது, பிற்பாடு வாழ்வின் நிலையிலே கடைசியிலே அமைதியான மகிழ்ச்சியான நிலையினை எய்துகிற அந்த முழுமை பேற்றினை அடைவது. இது குண்டலினி யோகம். இது சாத்தியம்தான். இதனை முறைப்படி தவம் பயின்று அதிலே ஆழ்ந்து ஆழ்ந்து முயற்சியை தொடர்ந்து செய்தால் சாத்தியம்தான். இதுதான் வாழ்வில் வெற்றி பெற சீரிய வழிகள் இவைகள்தான் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிவர் கூறுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.